السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் வஃபாத். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழலின் சீர்திருத்தத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ அதனை 23 ஆண்டின் சுருக்கமான காலத்தில் பெரும் புரட்சியை நிகழ்த்திவிட்டார்கள். வெளியேட்டில் உழன்று கொண்டிருந்த மனித இனத்தை அகிலத்திற்கு வழிகாட்டு முன்மாதிரியாக மாற்றினார்கள். அநீதம், திருட்டு, கொள்ளை ஆகியவற்றை ஒழித்து நேசம், சகோதரத்துவம், அமைதி என்னும் அஸ்திவாரத்தை நிறுவினார்கள். இறை செய்தியை மக்களுக்கு சேர்ப்பித்து தாம் அனுப்பப்பட்ட லட்சியத்தை முழுமையாக நிறைவு செய்ததும் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து, யா ரசூலுல்லாஹ், தங்களின் வஃபாத்திற்கான நேரம் வந்துவிட்டது என அறிவித்தார்கள். சஃபர் மாத இறுதியில் அன்னலாருக்கு நோய் ஆரம்பித்து அதிகரித்து கொண்டே சென்றது. பிறகு தம் மனைவியரின் அனுமதி பெற்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் சென்று தங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு சில அறிவுரைகளையும் வழங்கினார்கள். ஆனால் நோய் கடுமையாகிக் கொண்டே இருந்தது. இறுதியாக அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் ஆலா என்று கூறிய வண்ணம் ரபியுல் அவ்வல் திங்கட்கிழமை தம் நேசனாகிய அல்லாஹ்விடம் சென்றடைந்தார்கள். அன்னலார் வஃபாத்தான செய்தி அறிந்த சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனின் வசனத்தை ஓதி காண்பித்து மக்களை அமைதிப்படுத்தினார்கள். செவ்வாய் மற்றும் புதனுக்கு இடைப்பட்ட இரவில் அன்னலாரின் புனித உடலை நல்லடக்கம் செய்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்சாசாவுடைய இறுதி அந்த 10-11 நாட்களுமே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. யாருமே நம்பலை, நம்சாஸ்லாமுடைய வஃபாத்துங்கிறத நம்பலை. உமர் அலி அல்லாஹ்லாம் நம்பவே இல்லை. சொன்னாங்க, எப்படி மூசா நபி அல்லாஹ் அவங்களோட வேதம் வாங்குறதுக்காக 10-11 நாள், அந்த 40 நாள் மலைக்கு போயிட்டு வந்தாங்களோ அதுபோல் தான் நம்ம நபியும் போயிருக்காங்க. யாராச்சும் மூத்தாயிட்டிங்கன்னு சொல்லி எனக்கு வெட்டி போடுவேன், கழுத்தை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு குதிரையில் வாளோடு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க மதினாக்குள்ளே. யாருமே யாராலையுமே தாங்கிக்க முடியல நம்ம சஹாபாக்களால். அந்த இறுதி 11 நாட்கள் அவ்வளோ சம்பவங்கள். கடைசி நேரத்தை கூட மலக்குமார்களை வருகை வந்து உங்கள் அனுமதி இருந்தால் அவங்க உயிர் எடுப்போம், இல்லாட்டின்னு எடுக்க மாட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த கடைசி நேரத்தில் நம்சாசலம் ஜிப்ரீல் கேட்பாங்க, எனக்கு பிறகு என் உம்மத்துடைய நிலை என்ன, அல்லாட்ட வந்து கேட்டு சொல்லுங்களேன், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேம்பாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், கருணை காட்டுவான். ஏன்னா முந்தைய சமூகம் பாவம் செஞ்சால் அல்லாஹ் ஒரே நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இல்லாமல் கூட அல்லாஹ் அழிச்சிடுவான். அந்த ஊர் அழிப்பா அல்லாஹ் என் உம்மத்தை நல்லா ஏற்படுத்துவானா, கேட்டு வந்து சொல்லுங்கள், இல்லை கருணை காட்டுவானா. இல்லை அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு பக்கம் அழிவு ஏற்படுத்த, இன்னொரு பக்கம் எச்சரிக்கை செஞ்சனால மக்கள் பாவ மன்னிப்பு தேடிக்குவாங்க. இப்படிப்பட்ட உம்மத்தை வந்து என்ன செய்வான் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான், அல்லாஹ் கருணை காட்டுவான்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்போ நானும் உயர்ந்த நண்பனாகிய நான் அல்லாவே தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அல்லாஹின் பக்கம் போவாங்க. ரொம்பவுமே நம்ம மேலே நப்சாஸில் எவ்வளோ இந்த உம்மத்து மேலே பாசம் வச்சுருந்தாங்க, அவங்களுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறது தான் கடைசி 14 காட்டும். அது தனி கிதாபாகவே இருக்குது, உருது கிதாப். முடிஞ்சா இன்ஷால்லா வாங்கி நம்ம ஒரு நாள் தர்ஜுமா நம்ம இதே மஜ்லிஸில் இன்ஷால்லா படிப்போம். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். சிறிதளவு உணவு 1000 பேருக்கு. ஹஜ்ரத் ஜாபிர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்ததாவது, அகலிப்போர் காலகட்டத்தில் நான் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை அறுத்து கரியை அடுப்பில் ஏற்றினேன். எனது மனைவி பார்லி மாவை பிசைந்து கொண்டிருந்தார். நான் சென்று நபியவரிடம், யா ரசூலுல்லாஹ், சில நண்பர்களை தங்களுடன் அழைத்து கொண்டு வாருங்கள் என்றேன். ஆனால் நபியவர்கள் அனைத்து சஹாபாக்கள் மத்தியில், ஜாபிர் உங்களுக்கு விருந்தளிக்கிறார், எல்லோரும் வாருங்கள் என அறிவிப்பு செய்தார்கள். நான் பயந்து விட்டேன். ஆனால் நபியவர்கள் வருகை தந்தார்கள். இறைவன் மீது ஆணையாக அனைவரும் சிறிதளவு உணவை வயிறு புடைக்க உண்டார்கள். அதன் பிறகும் பாத்திரம் நிரம்பி இருந்து ரொட்டிக்கான மாவும் குறையவில்லை. சாப்பிட்டவர்கள் 1000 பேர் இருந்தார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. கலா தொழுகை நிறைவேற்றல். தொழுகையை மறதியாக விட்டவர் அல்லது தொழுகை நேரத்தில் தூங்கிவிட்டவர் பிறகு நினைவு வந்தவுடன் தொழுதிட வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. முஸ்லீம்களுக்காக துவா செய்தல்.
முந்தைய பிந்தைய எல்லா முஸ்லீம்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி இவ்வாறு துவா செய்யவும், ரப்பனா குஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் என்ற துவாவை முந்தைய பிந்தைய எல்லா முஸ்லீம்களுக்கு பாவ மன்னிப்புக்காக நாம் துவா செய்யணும். பாருங்கள், இப்படி ஒரு துவாவில் என்ன பெரிய பாக்கியம் கேட்டால், யாரெல்லாம் எத்தனை முஸ்லீம்களுக்கான நீங்கள் துவா செஞ்சு அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்குதோ, ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு நன்மன் வச்சுக்கிட்டா எத்தனையோ கோடி பேர் என்ன செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க, முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்து மறைச்சு இருப்பாங்க. அத்தனை பேர்த்துடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நன்மைனாலும் அத்தனை கோடி நன்மையும் ஒரே நேரத்தில் நமக்கு வந்து சேரும். எப்படியே உம்மத்துக்காக பொது துவா செய்வதில் இவ்வளோ பெரிய பாக்கியம். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நற்குணத்திற்கு உயரிய சுவனம். எவர் அசத்தியத்தில் இருந்தும் பொய் பேசவில்லையோ அவருக்காக சுவனத்தின் ஓரப்பகுதியில் வீடு கட்டப்படும். எவர் சத்தியத்தில் இருந்தும் சண்டை செய்ததில்லையோ அவருக்காக சுவனத்தின் நடுப்பகுதியில் வீடு கட்டப்படும். எவர் நற்குணம் உடையோரோ அவருக்காக சுவனத்தின் உயரிய பகுதியில் வீடு கட்டப்படும் என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. முஸ்லிம்களை துன்புறுத்துதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு என சூரா புரூஜிலே அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. செல்வத்தை சேகரித்து மகிழ்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதன் செல்வமே நிலையாக இருக்கும் என எண்ணி பொருளை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். மனிதனோ செல்வம் நிலையாக இருக்கும் என எண்ணி பொருளை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான். அப்படியல்ல, நிச்சயமாக அவன் முரட்டுத்தனமான நரக நெருப்பில் எரியப்படுவான் என சூரா ஹுமஸாவிலே அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சூனம் மற்றும் நரகத்தின் ஒவ்வொரு துளி. சூனத்தின் ஒரு துளி இவ்வுலகில் வந்தால் முழு உலகையும் அது மதுரமாக்கிவிடும். நரகத்தின் ஒரு துளி உமது உலகுக்கு வந்தால் முழு உலகையும் அது கசப்பாக்கிவிடும் என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு துளியும் உலகம் முழுக்கத்தையும் மதுரமாக்கன்னு சொன்னால் அப்போ அந்த சொர்க்கத்துடைய இன்பம் எவ்வளோ பெருசு இருக்கும். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். பேன் பற்றாமல் இருக்க சிகிச்சை. கஅப் இப்னு உஸ்ரா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, அன்னலாரிடம் வருகை தந்தார்கள். அந்நேரம் என் தலையிலிருந்து பேன்கள் விழுந்து கொண்டிருந்தன. அதை கண்ட அன்னலார், இந்த பேன்களால் உமக்கு தொந்தரவா என்றார்கள். ஆம் என்றேன். தலைமுடியை சிரைத்து விடுங்கள் என அன்னலார் பகர்ந்தார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், மகனே, வீட்டினுள் நுழையும் போது தமது குடும்பத்தாருக்கு சலாம் கூறி நுழைந்து விடுங்கள். அவ்வாறு சலாம் கூறுவது உமக்கும் உமது குடும்பத்தாருக்கும் பரக்கத்திற்கு காரணமாக அமையும் என கூறினார்கள். அப்படி சலாம் கூறி வீட்டில் நுழைவது உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் பரக்கத்திற்கு காரணமாக அமையும் என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. அவருங்க சின்ன சுன்னத் என்ன, வீட்டுக்கு நுழையத்துக்கு முன்னாடி வாசப்பட்டியில் பெரிய ஒரு சலாம் போட்டு நுழைஞ்சோம்னாலே நம்ம குடும்பத்தில் வறுமை ஏற்படாது, பஞ்சம் ஏற்படாது, பரக்கத்து தான். பேணிக்கலாங்களா இன்ஷா அல்லாஹ். வல்லல்லாஹ் எந்த நலவை கூறினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்க முடியானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், நபிஸல்லல்லாஹுடன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருந்து அல்லாஹ்வை காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளைக்கு கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வரலாறு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.